ராவ்ஜி கூப்பிட்டு போவனே அப்படின்றாரு. இல்லை சார் அவர் போயிட்டார் சார். என்ன அதுக்குள்ளே போயிட்டாங்க? சரி அவனுக்கு அடுத்த கால் ஷீட் சார், அதனால ஓடிட்டான், நான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு. அடுத்த நாள் வந்தோடனே, இல்லை ராவ்ஜி இந்த டைலாக் ரொம்ப நல்ல டைலாகு, எனக்கு எப்படியாவது அது வாயால் சொன்னால் டைமிங்கோடு ரொம்ப நல்லா இருக்கும், சொல்லி தொலையேன் இளவு கொட்டாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னேன், இப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிச்சிக்கிட்டே எங்களுடைய நெருக்கம் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு. அவர் என்ன எப்படி ரசிப்பாருன்னு சொன்னால், யஸ்வரலட்சுமிகிட்ட நான் குதிரை வண்டிக்காரனாக வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குனிவேன். குனிஞ்ச உடனே என்னங்க என்னங்க இவ்வளவு கீழே போயாச்சுங்க இவ்வளோ தாங்க போக முடியும், அதுக்குள்ளே தர வந்துருச்சுன்னு. அன்றைக்கி ஒரு அரை நாள் சிரிச்சிருக்காரு பாலச்சந்தர். ஆகையினால அவர் என்னை ரசிப்பதும் நான் அவரை ரசிப்பதும் ஒரு பக்கம் இருக்க, நடுவில் கமலஹாசன் அவர்கள் ஒரு நாள் வந்து சொன்னார்,